கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். வேதம் என்ன சொல்கிறது? வேதத்தில் உள்ள காரியங்களை நாம் வாசிக்கும்போது அதனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை, ஆசீர்வாதங்களை நாம் காணப்போகிறோம். ஏசாயாவின் புத்தகத்தில் 55ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும்போது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாக இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அருமையான நாளிலே வேதம் என்ன சொல்லுகிறது? அவரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், ஜீவனுள்ள தேவனை தேடுங்கள், ஒன்றான மெய்தேவனாகிய இயேசுவை தேடுங்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. கர்த்தரை தேட வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் யாரை தேடுகிறோம்? என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வரும்பொழுது, கஷ்டம் வரும்போது, ஒரு ஆபத்து நேரிடும் போது, ஒரு விபத்து வரும்பொழுது, வாழ்க்கையில் தனக்கு ஒரு தேவை ஏற்படும் பொழுது கர்த்தரை தேடுகிறோமே தவிர மற்ற நேரங்களிலே கர்த்தரை நாம் தேடுவது கிடையாது. நாம் கர்த்தரை தேடினால் நமக்கு நன்மை நிச்சயம் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லும் பொழுது 33ஆம் வசனத்தில், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் கர்த்தரை தேட வேண்டும், அவருடைய ராஜ்யத்தை தேட வேண்டும், அவருடைய நீதியை தேட வேண்டும். தேடும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் என்பது வராது. குறைவுகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி போய்விடும். கர்த்தரை தேடும்போது ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற முடியும். கர்த்தரை நாம் தேட வேண்டும். எப்பொழுது தேட வேண்டும்? கண்டடையத்தக்க சமயம். அதற்கு ஒரு நேரம் இருக்கிறது, அதற்கு ஒரு காலம் இருக்கிறது, அதற்கு ஒரு சமயம் இருக்கிறது. அந்த காலத்தில், அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் நாம் அவரை தேட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, இதுதான் ரட்சணை நாள், இதுதான் அனுக்கிரக காலம். இப்பொழுதுதான் கடவுளை நாம் தேட வேண்டும். நாம் கர்த்தரை தேடும்போது, கடவுளை தேடும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சுபிட்சம் உண்டாகும், ஆசீர்வாதம் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் சித்தி பெற முடியும், வெற்றி பெற முடியும், நம்முடைய வாழ்க்கை பலமாக மாற முடியும். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தரை நாம் தேட வேண்டும். ஏசாயா 55:6 அப்படித்தான் சொல்கிறது. கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். கண்டடையத்தக்க சமயத்தில் தேடணும். கடைசி காலத்தில் தேடிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. ஒரு நேரம் வரும், அப்போ பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி விட்டுறக்கூடாது. கடவுளை தேடுறதுக்கு ஒரு நாள் இருக்கிறது சொல்லி நீ நாளை நியமிக்க கூடாது. அவர் யார்? அவர் சிருஷ்டிகர்த்தா, உன்னை படைத்தவர், உன்னை உண்டாக்கினவர், உன்னை உருவாக்கினவர். நீ அவரை தேட வேண்டும். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை தான் தேடணும், மனுஷனை அல்ல, உறவுகளை அல்ல, நண்பர்களை அல்ல. எல்லாமே விலகி செல்லக்கூடியவர்கள். எல்லாருடைய மனதும் மாறி போகும். மனுஷன் தானே, ஆகவே அவன் மாறி போவான். ஆனால் தேவனோ மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாது, அவருடைய கிருபை மாறாது, அவருடைய இரக்கங்கள் மாறாது. அவர் உனக்கென்று செய்ய போகிற காரியங்கள் மாறவே மாறாது. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயம் உதவி செய்வார். அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் இறங்கி அவர்களுக்கு உதவி செய்வார். வேதம் சொல்லுகிறது, என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அவர் யார்? அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் இந்த உலகத்தின் இரட்சகர், அவர்தான் மெய்ப்பொருள், அவர்தான் மெய்யான ஜோதி, அவர்தான் மெய்யான தேவன், அவர்தான் நல்ல மெய்ப்பன், அவர்தான் நல்ல சமாரியன், அவர்தான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆகவே நீ யாரை தேட வேண்டும்? ஜீவனுள்ள தேவனை தேட வேண்டும். ஜீவனுள்ள தேவனை தேடும் பொழுது அவர் உன்னை ஆசீர்வதிப்பார்.
அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவரை ஏன் தேட வேண்டும் என்றால் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வசனம் சொல்லுகிறது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. மேலே வானத்தில் கீழே பூமியிலும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவர்தான் ரட்சகர், அவர்தான் ரட்சிக்கிறவர், அவர்தான் விடுவிக்கிறவர், அவர்தான் மீட்பர். ஆகவே நாம் அவரை தேட வேண்டியது அவசியமா இருக்கிறது. மத்திய 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஏனெனில் அவர்தாமே ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ரட்சகராக அவதரித்தார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில ரட்சிப்பு அவசியம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில சிறைப்பட்டிருக்கிறான். ஒவ்வொரு மனிதனுடைய தன்னுடைய வாழ்க்கையில தனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். யார் விடுவிக்க முடியும்? யார் ரட்சிக்க முடியும்? ரோமர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த மரண சரித்திலிருந்து விடுவிக்க கூடும்? என்னை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற தேவனுடைய பிள்ளையே, ரட்சிப்பு கர்த்தரால் வரும். ரட்சிக்கிறவர் கர்த்தர் மாத்திரம்தான். இயேசு மாத்திரம்தான் ரட்சகர். இயேசு மாத்திரம்தான் விடுவிக்க முடியும். உலகத்தின் ரட்சகராய் இருக்கிறார். பாவிகளை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவரை தேடுகிற ஜனங்களை ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அவர் யார்? அவர் ரட்சகராக இருக்கிறார். அவரை ஏன் தேட வேண்டும்? நமக்கு ஒரு விடுதலை கிடைக்க வேண்டும், ஆகவே அவரை தேட வேண்டும். உனக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? உனக்கு ஒரு மீட்பு வேண்டுமா? உன் வாழ்க்கை சித்தி பெற வேண்டுமா? உன் வாழ்க்கை வளம் வர வேண்டுமா? உன் தொழிலில் முன்னேற்றம் அடைய வேண்டுமா? என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது போல, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவரை தேடினால் உனக்கு ரட்சிப்பு உண்டு. அவரை தேடினால் உனக்கு சமாதானம் உண்டு. அவரை தேடினால் உனக்கு நிம்மதி, அமைதி உண்டு. அவரை தேடினால் உன் வாழ்க்கை வெற்றியாய் மாறும். என் அன்புக்குரிய சகோதரனே, இந்த நிகழ்ச்சியை காணுகிற தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறபடி அவரை எப்படி தேட வேண்டும்? 119ஆம் சங்கீதத்திலே 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உன் முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும். இரண்டு மனமாய் அவரை தேடக்கூடாது. போய் பார்ப்போம், கிடைச்சா பார்ப்போம், நடந்தால் பார்ப்போம். இருமனம் உள்ளவனாய் இருக்கக்கூடாது. ஒரே மனதோடு கூட அவரை தேட வேண்டும். முழு இருதயத்தோடு கூட அவரை தேட வேண்டும். அரைகுறை மனதோடு கூட அவரிடத்தில் வரக்கூடாது. முழு இருதயத்தோடு கூட, இயேசுவே, ஆண்டவரே, தேவனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி நீ கேட்பாயானால் அவர் உனக்கு இறங்கி உதவி செய்வார். அவர் உனக்கு இறங்கி உதவி செய்வார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, வேதத்தில் ஒரு அருமையான சகோதரி 12 வருஷமாய் பெண்களுக்கு உண்டான பிரச்சனை அவளுக்குள்ள இருந்தது. 12 வருட காலமாக உதிரப்போக்கினால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். எத்தனையோ மருத்துவரை அணுகினாள். ஆனாலும் அவளுடைய வாழ்க்கையில அவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை, விடுதலை கிடைக்கவில்லை, ரட்சிப்பு கிடைக்கவில்லை. ஆகவே இயேசு கிறிஸ்துவை தேடி வந்தால் திரளான கூட்டம் இருந்தபடினாலே அவரை சந்திக்க இயலவில்லை. நடந்தது என்ன? இயேசு கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவளுடைய பெரும்பாடு நீங்கிற்று. அவள் சுகம் பெற்றாள், அவர் விடுதலை பெற்றாள், அவளுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. இந்த நிகழ்ச்சியை காண்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை நீ விசுவாசித்தால் உனக்கு ஒரு சுகம் கிடைக்கும். ஒருவேளை உன்னுடைய சரீரத்திலே உதிரப்போக்கு காணப்படலாம், உன்னுடைய சரீரத்திலே வியாதி காணப்படலாம். ஒருவேளை கிட்னி சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம், ஒருவேளை ஆஸ்மா சம்பந்தப்பட்ட வியாதியா இருக்கலாம், ஒருவேளை உன்னுடைய சரீரத்தில் சர்க்கரை வியாதியா இருக்கலாம், அல்லது உப்பு வியாதியா இருக்கலாம், அல்லது கேன்சர் வியாதியா இருக்கலாம், அல்லது டிபி வியாதியா இருக்கலாம். என்ன வியாதியா இருந்தாலும், என்ன நோயா இருந்தாலும், நீ அவரை தேடும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நிச்சயமாய் உன் முழு இதயத்தோடு கூட அவரை தேடும் பொழுது அவர் உன்னை தொட்டு சுகமாக்குவார். வேதம் சொல்லுகிறது, அவர் தமது ஜனங்களை கண்டு மனதுருகி தொட்டு சுகமாக்கினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அவர் உன்னையும் சுகமாக்குவார், உன் நோயிலிருந்து சுகமாக்குவார். ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், ஒருவேளை மருத்துவமனையில் இருக்கலாம், அல்லது உன் வீட்டிலே இருக்கலாம், அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கலாம். எங்கே இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும்
அவரை தேடும் பொழுது அவர் தாமே தொட்டு சுகமாக்குவார். அவர்தான் பரிகாரி, அவர்தான் குணமாக்குகிறவர். இந்த அருமையான நாளிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன் வாழ்க்கையிலே உனக்கு ஒரு சுகத்தை அவர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை மாறாதது. அவருடைய வசனம் சுகமாக்கக்கூடியது. அவர் வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவார். சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குவார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை தொட்டு சுகமாக்குவார். உன் வியாதியிலிருந்து சுகமாக்குவார், உன் நோயிலிருந்து சுகமாக்குவார், உன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை கொடுப்பார். உன் முழு இருதயத்தோடு அவரை தேடும் பொழுது அவர் நிச்சயம் உன்னை விடுவிப்பார். அடுத்தபடியாக வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புத்தகம் 63:1 சொல்லப்பட்டிருக்கிறது, அதிகாலமே உம்மை தேடுவேன். அவரை எப்பொழுது தேட வேண்டும்? அதிகாலமே தேட வேண்டும். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? அதிகாலையிலே தேடுகிறீர்களா? என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற தேவனுடைய பிள்ளையே, அந்த நிசப்தமான நேரத்தில், அந்த அமைதியான நேரத்தில், உலகமே உறங்கிக் கொண்டிருக்கிற நேரத்தில் நீ தேவ சமூகத்தில் எழுந்து, அதிகாலையில் எழுந்து, இயேசுவே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, என்னை ரட்சியும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே என்று நீ அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உனக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உனக்கு அவர் செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன் வாழ்க்கையில தெய்வீக மாற்றங்களை, தெய்வீக ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அவரை எப்பொழுது தேட வேண்டும்? அதிகாலையில் தேட வேண்டும். எசேக்கியேல் புத்தகம் 26:9 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். சங்கீதக்காரனும் சொல்லுகிறான், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி. இந்த தீர்க்கதரிசியாக ஏசாயாவும் சொல்லுகிறான். ஒரு அரசன் கூட அதிகாலையில் எழுந்து கடவுளை தேடுகிறான். ஆனால் நீங்களும் நானும் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அசதியாக இருக்கிறது, பலவீனமாக இருக்கிறேன், என்னால் இயலவில்லை, என்னால் முடியவில்லை, காலையில் எழுந்திருப்பது மிக மிக கடினமான காரியம், மற்ற எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் எழுந்து ஜெபிப்பேன், ஆனால் அதிகாலையில் என்னால் எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி சாக்கு போக்குகளை சொல்லி உனக்குண்டான ஆசீர்வாதத்தை இழந்து போய் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என் அன்பு வாலிப பிள்ளையே, என் அன்பு குடும்ப தலைவனே, குடும்ப தலைவியே, என் அன்பு சிறு பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இன்று முதல் நீங்கள் காலையில் எழுந்து தேடுவீர்களானால் அவரை கண்டடைய முடியும். அதிகாலையில் தேடும் பொழுது அவரை தரிசிக்க முடியும். அதிகாலையில் அவரை நோக்கி தேடும் பொழுது, அவரை கூப்பிடும் பொழுது அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் உனக்கு அற்புதங்களை, அடையாளங்களை, அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். இது அருமையான நாளிலே உன் வாழ்க்கையிலே தெய்வீக மாற்றங்களை தேவன் உண்டாக்கி தரப்போகிறார். அதிகாலையில் எழுந்திரு, அதிகாலையில் எழுந்திரு. நீ எழுந்து கூப்பிட்டு பார், ஜெபித்து பார், துதித்து பார், ஆராதித்து பார், தேவனை மகிமைப்படுத்தி பார். உன் வாழ்க்கை வெற்றியாய் மாறும், உன் வாழ்க்கை வளமாய் மாறும், உன் வாழ்க்கையில காணப்படுற வறுமைகள், தரித்திரங்கள் நீங்கும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ என்ன செய்ய வேண்டும்? அதிகாலையில் அவரை தேட வேண்டும். அடுத்தபடியாக வேதம் சொல்கிறது, அவரை எங்கே தேட வேண்டும்? சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது மகிழ்ச்சியாய் இருந்தேன். ஆலயத்திலே அவரை தேட வேண்டும். மகா சபையிலே உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறான். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கும் ஊழியக்காரரே என்று சொல்லி வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளையே, அதிகாலையிலே தேவன் சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அதிகாலையிலே தேவ சமூகத்துக்கு எழுந்து நீ சென்று ஜெபிப்பாயானால் அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லது உன்னுடைய வீட்டிலே இருக்கிற இடத்துல நீ முழங்கால் படியிட்டு கர்த்தரை தேடுவாயானால் அங்கே தேவன் இறங்கி உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து மோரியா மலைக்கு சென்றான். அந்த மலையிலே கர்த்தரை
நோக்கி விண்ணப்பம் செய்தான். கர்த்தருடைய விண்ணப்பங்களை கேட்டார். மோசே சீனாய் மலையிலே தேவனோடு கூட சம்பாஷித்தான். கர்த்தர் அவனோடு கூட பேசினார். அவன் தேவனுடைய சத்தத்தை கேட்டான். தேவனுடைய சித்தத்தை செய்ய ஆரம்பித்தான். முழு இஸ்ரவேலிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். அதிகாலையிலே தேடுகிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, அதிகாலையிலே தேடுவாயானால் உனக்குண்டான வெளிப்பாடுகளை தருவார், உனக்குண்டான தரிசனங்களை தருவார், உனக்குண்டான ஆசீர்வாதங்களை தருவார், உனக்கு ஒரு விடுதலையை தருவார். வரங்களினால் கனிகளால் நிரப்புவார், தேவ பிரசனத்தினால் நிரப்புவார், தேவ மகிமையினால் நிரப்புவார், தேவ ஆவியினால் நிரப்புவார், தேவ சாயலாக நிரப்புவார். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், அதிகாலையிலே உடைய சாயலால் திருப்தியாவே என்று சொல்லுகிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அதிகாலையிலே நீ தேடும் பொழுது கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். அவரை தேட வேண்டும். ஆலயத்திலே தேட வேண்டும், வனாந்தரமான இடத்திலே தேட வேண்டும், மலையிலே தேட வேண்டும். இருக்கிற இடத்திலேயே நீ தேடலாம். உன் முழு இருதயத்தோடு நீ அவரை தேடுவாயானால் நிச்சயமாய் அவர் உனக்கு உதவி செய்வார். இன்றைய நாளிலே தேவனுடைய வார்த்தை நம்மை நோக்கி வருகிறது. கண்டடையத்தக்க சமயத்தில், கண்டடையத்தக்க சமயம். வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறபடினால் காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள். இன்றைக்கு அநேகர் தன்னுடைய காலங்களை நேரங்கள் எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கிற நேரங்கள்லாம் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். கிடைக்கிற நேரங்கள்லாம் வீணாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, நீ முழு இருதயத்தோடு கூட நீ அவரை தேடுவாயானால் கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். தர்மியான நாளிலே வேதம் சொல்லுகிறபடி ஏசாயா 55:6 சொன்ன வசனத்தின்படி கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் சொல்லி வாசித்தோம். அடுத்தபடியாக அப்போஸ்தலர் 4:12 வாசிக்கும் பொழுது, அவராலே என்று வேறொருவராலே ரட்சிப்பு இல்லை, ஆகவே அவரை நாம் தேடினால் ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும் என்று சொல்லி பார்த்தோம். அவரை எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி சங்கீதம் 119:10 வாசிக்கும் போது, முழு இருதயத்தோடு அவரை தேட வேண்டும், முழு ஆத்மாவோடு தேட வேண்டும், முழு மனதோடு கூட தேட வேண்டும், விசுவாசத்தோடு கூட தேட வேண்டும், நம்பிக்கையோடு கூட தேட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, எப்பொழுது அவரை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது அதிகாலையிலே அவரை தேட வேண்டும். சங்கீதக்காரர் சொல்லுகிற போல, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நோக்கி நான் முறையிடுவேன். ஆகவே காலையில் மாத்திரமல்ல, மதியமும் நாம் ஜெபிக்கலாம், இரவிலும் நாம் ஜெபிக்கலாம். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்குண்டான பதிலையும் பலனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, அவரை எங்கே தேட வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்திலே கூடி வருகிறார்களோ அங்கே நான் இருப்பேன். ஆகவே இருக்கிற இடத்திலேயே நாம் கர்த்தரை தேடினால் வருவார். ஆலயத்திலே தேட வேண்டும். வேதத்திலே அநேக மனிதர்கள் எங்கெல்லாம் தேடினார்கள் என்று சொன்னால், வனாந்தரமான இடத்திலே அவரை தேடினார்கள், ஆற்றங்கரையிலே அவரை தேடினார்கள், கடற்கரை ஓரத்திலே அவரை தேடினார்கள். அன்பானவர்களே, மலையிலே சென்று அவரை துதித்தார்கள், ஆராதித்தார்கள். வனாந்தரமான இடத்திலே அவரை தேடினார்கள். அவரை தேடின இடங்களிலே அவர் அவர்களுக்கு தரிசனமானார், அவர்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை காண்கிற உன் வாழ்க்கையிலும் கர்த்தர் வெளிப்பட வல்லவராக இருக்கிறார். உனக்கும் அவர் தரிசனமாக வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, உனக்கு கொடுக்கப்பட்ட காலத்தை நேரத்தை வீணாக்காதே. உனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காதே. கர்த்தர் உனக்கு ஈவாக கொடுத்திருக்கிறார், ஈவாக இந்த நாளை கொடுத்திருக்கிறார், கிருபையாக இந்த நாளை கொடுத்திருக்கிறார். ஆக கொடுக்கப்பட்டதான இந்த நாளை நீ வீணாக்காதே, இந்த நாளை வீணாய் கழிக்காதே. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இதுதான் ஒரு சமயம், இதுதான் ஒரு நல்ல நேரம், இதுதான் உனக்கு ஒரு நல்ல காலம். இந்த காலத்தைய நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்துவாயானால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும், உன் வாழ்க்கை வெற்றியாய் மாறும், உன் வாழ்க்கையில் ஒரு விடுதலையை நீ காண முடியும். ஆகவே இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, என் வாழ்க்கையில் நானும் அவரை தேடுகிறேன், நானும் அவரை தேடுகிறேன்னு சொல்லி உன் முழு இருதயத்தோடு இப்பொழுதே தேட ஆரம்பிப்பாயானால் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் உண்டாக்கி தருவார். உன் பிரச்சனை தீர வேண்டுமா? உன் வறுமை மாற வேண்டுமா? உன் தரித்திரம் நீங்க வேண்டுமா? உன் கடன் நீங்க வேண்டுமா? உன் வியாதியிலிருந்து சுகம் பெற வேண்டுமா? உனக்கு வீடு கட்டப்பட வேண்டுமா? உன் மகனுக்கு மகளுக்கு திருமண காரியம் நடக்க வேண்டுமா?
நீ என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை தேட வேண்டும். மனிதனை தேடினது போதும், நண்பர்களை தேடினது போதும், உறவுகளை தேடி போனது போதும், வெட்கப்பட்டு போனது போதும், தலை குனிந்தது போதும், அவமானப்பட்டது போதும், அசிங்கப்பட்டது போதும், தள்ளப்பட்டது போதும், கைவிடப்பட்டது போதும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஒரு அரிய சந்தர்ப்பத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலே அவரை தேடு. இதுதான் கண்டறியத்தக்க சமயம். இப்பொழுதே உன் இருதயத்தை ஆண்டவருக்கு கொடு. உன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்று. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கூட அவரை நோக்கி பார். இன்றைய நாள் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களை நீ காணப்போகிறாய். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, மருத்துவரை தேடி போன அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீனுடைய வாழ்க்கை மருத்துவரால் கைவிடப்பட்டால், அநேகரால் புறக்கணிக்கப்பட்டால், தள்ளப்பட்டவருடைய வாழ்க்கையில, நாற்றம் அடைந்தவருடைய வாழ்க்கையில தேவன் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அவர் வார்த்தையை சொல்லவில்லை, வஸ்திரத்திலிருந்து வல்லமை பெறப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை காணும் பொழுதே உனக்குள்ளே ஒரு வல்லமை பெறப்பட்டு வருகிறது. இந்த நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்பொழுது ஒரு வல்லமை பெறப்பட்டு வருகிறது. உன்னை தொடுகிறது. அவருடைய கரத்தின் வல்லமையை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வசனத்தின் வல்லமையை அனுப்புகிறார். இப்பொழுதே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. நீ எந்த நோயில் இருந்தாலும், எந்த விதமான வியாதியில் இருந்தாலும், எந்த விதமான பிரச்சனையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட தொல்லையில் இருந்தாலும், எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும், இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உன் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. பரிசுத்த வல்லமை உன் மீது இறங்குகிறது. பரிசுத்த ஆவியான இறங்கி கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு, அங்க விடுதலை உண்டு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவே விடுதலை உண்டு. நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதரனே, கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற சகோதரியே, கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற என் அருமையான தாயே, என் அன்பு தகப்பனே, என் அன்பு வாலிபனே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற உன்னுடைய வாழ்க்கையில தெய்வீக மாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். உன்னை ஒரு சாட்சியாய் நிறுத்த போகிறார். நீ அவரை தேடுவாயா? நீ அவரை தேடுவாயா? முழு இருதயத்தோடு தேடுவாயா? அதிகாலையிலே தேடுவாயா? விசுவாசத்தோடு தேடுவாயா? நம்பிக்கையோடு கூட தேடுவாயா? தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. தேடுகிறவர்களை அவர் கைவிடுவதில்லை. தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. நிகழ்ச்சியை காண்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற சகோதரியே, கண்ணீரோடு அமர்ந்திருக்கிற சகோதரனே, வேலை ஸ்தலத்திலே பிரச்சனைகள், வீட்டிலே பிரச்சனைகள், குடும்பத்திலே பிரச்சனைகள், வாழ்க்கை பிரச்சனையாகவே இருக்கிறது. என் பிரச்சனை தீராதா? என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்காதா? எனக்கு ஒரு பதில் கிடைக்காதா? ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட இருக்கிற சகோதரனே, ஏக்கத்தோடு கூட இருக்கிற சகோதரியே, இந்த நாளிலே தேவ வல்லமை இறங்குகிறது. தேவ அபிஷேகம் இறங்குகிறது. தேவ பிரசன்னம் இறங்குகிறது. தேவனுடைய மகிமை உண்மையில் இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் உன்னை தொடுகிறார். அவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. அவருடைய அபிஷேகம் உனக்குள் இறங்கி வருகிறது. இன்றைக்கு இந்த வசனத்தை நீ விசுவாசிக்கும் போது, இந்த வசனத்தை நீ ஏற்றுக்கொள்ளும் போது, இப்பொழுதே அவர் தம்முடைய கரத்தை நீட்டி உன்னை தொட்டு சுகமாக்குறவராக இருக்கிறார். உன்னை விடுவிக்கிறவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு தெய்வீக மாற்றத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போமா? என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரனே, என் அன்பு தாயே, தகப்பனே, இன்றைக்கு உனக்கு ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை நீ காணப்போகிறாய். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை ருசிக்க போகிறாய். இன்றைக்கு உன் மீது ஒரு வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காய், தகப்பன்மார்களுக்காய், ஒவ்வொரு சகோதரனுக்காய், சகோதரிக்காய், ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்காய், சிறுவர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அருள்நாதர் தாமே அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே என்ன கவலையோடு, என்ன பிரச்சனையோடு கூட, ஆண்டவர் என்ன தேவையோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, நிகழ்ச்சியை காண்கிறார்களோ, என்னோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காதா என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிறேன். ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களை கைவிடுவது கிடையாதே. உம்மை நம்புகிறவர்களை நீ கைவிட மாட்டீ. இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் தாமே அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்வீராக. ஒவ்வொருடைய வாழ்க்கையில தெய்வீக மாற்றங்களை உண்டாக்கி தாரு சுவாமி. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் நான் விடுதலை பெற்றேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் சுகம் பெற்றேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டேன் சொல்லட்டும். அருள்நாதர் உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும், மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.